சூப்பர் சிங்கர் சீசன் 11 முடிவடைஞ்சதுமே ஒவ்வொருத்தராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஜட்ஜுகள் எல்லாருமே பேசியிருக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகியிருந்தது. அப்படி தான் பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கிறதும் வெளியாகியிருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வின் பண்ண எல்லோருமே ரொம்பவே எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் ஏறின எல்லாருமே வின் பண்ணவங்க தான். இப்போது டைட்டில் வின் பண்ணவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. அவங்களும் ஜெயிப்பாங்க. அதே போல் இப்போ இந்த மேடை ஏறி இருக்கக்கூடிய எல்லோருமே ரன்னரப்பாக இருக்கட்டும், இல்லை பாடினவங்களாக இருக்கட்டும், எல்லோருமே நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அது அவர்களுடைய திறமை, கடின உழைப்பு, முயற்சியை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லோருக்குமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. நிறைய பேர் சரண்ராஜ் அவர்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எல்லோருமே அவர் தான் வருவாங்கன்னு கூட ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. இருந்தாலும் மக்கள் ஓட்டுகள் அடிப்படையில் தான் இப்போ நிக்கில் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்றதான் உண்மை. உண்மையிலேயே சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன வித்தியாசங்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிக்கில், அதே போல் சரண்ராஜ், மீனாட்சி எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர்கள் அடுத்து எந்த கடையில் பார்த்திங்கன்னா அவர் நடிச்சிருந்த படம் என்ன அப்படின்னா இட்லி கடை திரைப்படம் தான். இந்த நிலையில் அடுத்து அவர் எந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்து அவர் நடிக்க போகிறாருன்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது. அதில் ஸ்ரீலீலா அவர்கள் நடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வெளியாகிருந்தது. இந்த சூழலில் அப்போது சாய் பல்லவி நடிக்கலையான்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது தனுஷ் அவர்கள் சாய் பல்லவி கூட நடிக்கிற மாதிரியான இன்னொரு போஸ்ட்டும் வெளியாகிருக்கு. இதை பார்த்துட்டு அப்போ சாய் பல்லவியும் நடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மாறிட்டு படத்தில் சாய் பல்லவி நடிகர் தனுஷோட இணைந்து நடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து அவர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்னு தெரிய வருது. படம் எல்லோருக்கும் பிடிக்குதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.